Hi friends, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். Hi friends, நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கனரா பேங்க்ல எப்படி வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் அப்ளை பண்ணி உங்க மொபைல் போன்லயே ஓபன் பண்றது அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ சிம்பிள் மெத்தட் தான். இந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்திருக்கேன். சோ அதை கிளிக் பண்ணி அதை ஜாயின் பண்ணி இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துருங்க. ஸோ இந்த பேஜில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன காமிக்குன்னா டேரெக்டாக கனரா பேங்கோட வெப்சைட் இதில் தான் அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். கீழே வந்துடும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும். இதில் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர் உங்கள் ஆதார் கார்டோட லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பரை பார்த்து கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே சப்மிட் கொடுத்துக்கோங்க. அப்படி சப்மிட் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டிக் பண்ணிவிட்டு கீழே கெட் ஓடிபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அதில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபியை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இமெயில் வெரிஃபிகேஷன் உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போயிடும். ஸோ அந்த ஓடிபி அந்த இமெயில் அட்ரஸ் என்ட்ரு ஓடிபியில் வந்து டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துவோங்க. பண்ணி கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ண வேண்டிய பேஜ். ஸோ இதில் வந்து ரெண்டு டைப்பான அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணது கனரா எஸ்பி ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து சேவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணே டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டு என்னன்னா உங்களுடைய சம் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க. ஆதார் கார்டு நம்பரை வந்து அதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட லிங்காக இருக்க ஃபோன் நம்பருக்கு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி நம்பரை அதில் டைப் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஓடிபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்கள் பேன் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பேன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேன் கார்டையும் வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கீழே சேவிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கோங்க. வெயிட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் என்னோட குழந்தைய சேர்ந்து யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் வீடியோ பிளாக்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி தான். உங்களோட டைட்டில் கேட்பாங்க, மிஸ்டரா மிஸ்ஸஸா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த். மேக்ஸிமம் நீங்கள் ஆதார் கார்டை லிங்க் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் எடுத்துக்கும். அதில் அந்த குறிப்பிட்ட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணுறது மாதிரியே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் நேம், உங்களோட மதர் நேம், உங்களோட மேரேஜ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டைப் ரெசிடெண்டா இல்லைனா வந்து அந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டு அட்ரஸும் வந்து ரீசெண்ட் அட்ரஸும் சேம் தானா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வேறு சேஞ்சஸ் இருக்காங்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே டிக்ளரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. எவ்வளோ இன்கம் வருது, ஸோ என்ன ப்ரொஃபஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. நீங்கள் உங்களோட ரிலீஜியன் என்ன, உங்களோட கேட்டகிரி என்ன, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. சேலரி பர்சனா, செல்ஃப் எம்ப்ளாயா, நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் எங்கே இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களோட நாமினி டீட்டெயில்ஸ் இதெல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சர்வீஸ் வரும். ஸோ இதுதான் முக்கியமான ஏரியா. ஸோ இந்த பேங்க் சர்வீஸில் தான் உங்களுடைய பிரான்ச்சை செலக்ட் பண்ண வேண்டிய கேட்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பக்கத்தில் கனரா பேங்கோட பிரான்ச் எது இருக்கோ அந்த பிரான்ச்சை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெபிட் கார்டு செலெக்ஷன் கேட்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெபிட் கார்டு என்ன டைப்பான டெபிட் கார்டு தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே 2-3 செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தோடனே டேட்டா வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ப்ராப்பராக ஃபில் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே க்ரீன் டிக் வந்துடும். க்ரீன் டிக் வந்தோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கேவிசிக்கான ஆப்ஷன் போயிடும். நீங்கள் வந்து
வீடியோ கேவைசி பண்ணுறதா இருந்தால் அட் அ டைம்லேயே, அதாவது மார்னிங் டைமில் சிம்பிளாக பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா கீழே ஷெடியூல் லேட்டர் இருக்கும். இல்லைனா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உடனே பண்ணுறதா இருந்தாலும் கண்டினியூ வீடியோ கேவைசின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக போயிடலாம். ஸோ ஷெடியூல்னு சொன்னால் கூட ஷெடியூல் லேட்டரை கிளிக் பண்ணி உங்களோட டேட் அண்ட் டைம் எந்த டேட்டுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணிக்கலாம். வீடியோ கேவைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிள் மெத்தட் தான். உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரிஜினல் எல்லாமே கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ஒயிட் கலர் பேப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பென்னு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பாங்க. உங்கள் ஆதார் கார்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பாங்க, உங்களோட ஃபேஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பாங்க, உங்கள் பேன் கார்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பாங்க. இவ்வளோ தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ், நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணீங்களோ அதெல்லாமே ரஃபாக ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க. 2-3 கொஸ்டின் தான் கேட்பாங்க. எல்லாமே உங்கள் ரிலேட்டடாக தான். எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா 24 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் மெயில் மாதிரி ஒன்று வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் அட்ரஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஒரு 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் ஒரு பார்சல் மாதிரி வந்துடும். உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் புக் அப்ளை பண்ணியிருந்தேன், செக் புக் வந்துடும். டெபிட் கார்டு அப்ளை பண்ணியிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட வீடு தேடி டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட் நம்பரை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் பேங்கிங் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை வித்ட்ராவல், ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு யூஸ் பண்ணி சொல்லி இந்த கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேற ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்படுனா மறக்காம ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.